सिद्धिविनायकमूर्ति की जय, सद्गुरुनाथ महाराज की जय। गोपिका जीवन स्मरणम। राजा रामचंद्र मूर्ति की जय, आंजनेय स्वामी की। वक्रतुंड महाकाय सूर्यकोटि समप्रभ निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा। मन्दस्मितमुखाम्बोजं महनीय गुणार्णवं मधुराभाषिणं शान्तं सर्वभूतदयापरं भक्तवात्सल्य जलतिं परमानंद विग्रहं ज्ञानानन्दं प्रपन्नोऽस्मि निर्मल ज्ञान सिद्धये। अपार करुणा सिंधुं ज्ञानदं शान्तरूपिणं श्री चंद्रशेखर गुरुं प्रणमामि मुदान्वहं। हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। सद्गुरुनाथ महाराज की जय। இந்த சபையில கூடியிருக்கிற அத்தனை பெரியோர்களுக்கும் என்னோட நன்றி கிடந்த நமஸ்காரத்தை தெரிவிச்சுக்கிறேன். பாகவத மகாபுராணம், அந்த பாகவத மகாபுராணத்தோட ஆரம்ப ஸ்லோகம் சத்தியம் பரம் தீமஹி அப்படின்னு ஆரம்பிக்கிறது. முடியும் பொழுது நாம சங்கீர்த்தனம் யஸ்ய சர்வபாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமனஹா தன்னமாமி ஹரிம்பரம் அப்படின்னு சொல்லி முடியறது. சாஸ்திரங்கள் சிலத பாவம் அப்படின்னு சொல்லியிருக்கு, அந்தந்த பாவத்திற்கு அந்தந்த பிராயச்சித்தம்னு சொல்லியிருக்கு. ஆனா சில பாவங்கள் பஞ்ச மகா பாவங்கள், இந்த பஞ்ச மகா பாவங்கள்ல ஏதாவது ஒரு பாவத்தை ஒரு மனுஷன் வாழ்க்கையில பண்ணிட்டான்னா அவருக்கு பிராயச்சித்தமே கிடையாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. ஆனா நாம சங்கீர்த்தனம் யஸ்ய சர்வபாப பிரணாசனம்னு சுகபிரமம் சொல்றார். அந்த பஞ்சமகா பாவம் ஒரு மனுஷன் பண்ணினான்னா அந்த பாவத்துக்கும் பிராயச்சித்தமா பகவானோட நாமத்தை சொன்னா அந்த பாவங்கள்லாம் கூட போயிடும் அப்படின்னு சொல்றார். ராமாயணம் நமக்கு கன்வே பண்ற மெசேஜ் என்ன? ராமாயணத்தோட சாரம்னா நம்ம சுந்தரகாண்டத்தை எடுத்துக்கலாம், மகாபாரதத்தோட சாரம்னு நம்ம பகவத்கீதையை எடுத்துக்கலாம். அதே மாதிரி பாகவதத்தோட சாரம் என்ன அப்படின்னா, பாகவதம் ஆரம்பிக்கும் பொழுது சத்தியம் பரம் தீமஹின்னு ஆரம்பிச்சு முடியும் பொழுது நாம சங்கீர்த்தனம் யஸ்ய சர்வபாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமனஹா தன்னமாமி ஹரிம்பரம் முடிஞ்சு அங்கங்க அங்கங்க நடுவுல எப்பதா நாஸ்தி தபசா ந யோகேன சமாதினா தத்பதா லபதே சம்யக கலவு கேசவ கீர்த்தனாத்துன்னு அங்கங்க அங்கங்க தொடர்ச்சியா நாமத்தோட பெருமையை சொல்றதுனால பாகவதம் நமக்கு கன்வே பண்ற மெசேஜ் பகவானோட நாமாவை சொல்லுங்கோ அப்படிங்கிறதுதான். இந்த பகவானோட நாமத்தை, இந்த பகவானோட நாமத்தோட பெருமையை பற்பல மகான்கள் சொல்லியிருக்கா. நம்மாழ்வார் தன்னோட பாசுரத்தை சொல்றார், நாடீர் நாள்தோறும் வாடா மலர் கொண்டு பாடீர் அவர் நாமம் வீடே பெறலாமே அப்படின்னு நம்மாழ்வார் சொல்றார். திருமங்கை ஆழ்வார் சொல்றார், குலந்தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுத்துயிர் ஆயிரவெல்லாம் நிரந்தரம் செய்யும் நீர் விசும்பொருளும் அருளோடு வருணியவளிக்கும் பெற்ற தாயினும் ஆயிரவெல்லாம் செய்யும் நலந்தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா எனும் நாமும் அப்படின்னு திருமங்கை ஆழ்வார் நாமத்தோட பெருமையை சொல்றார். ஒரு சமயம் பெரியாழ்வார் புஷ்ப கைங்கரியம் பண்றதுக்காக தோட்டத்துல புஷ்பங்கள் எல்லாம் பறிக்கிறார். அப்போ புஷ்பத்தை பறிக்கும் பொழுது பகவானோட நாமத்தை சொல்லிட்டேதான் பறிப்பாராம். ஸ்ரீதரா, ரிஷிகேஷா, பத்மநாபா, தாமோதரா அப்படின்னு பகவானோட நாமாக்களை சொல்லிட்டேதான் பறிப்பாராம். அப்போ அங்க ஒரு பாம்பாட்டி வந்தா, பாம்பாட்டி நிறைய விஷமுடைய பாம்புகள் எல்லாம் பெரியாழ்வார் மேல ஏவராம். பெரியாழ்வார் எதுக்குப்பா, எதுக்கு இவ்வளவு விஷமுடைய பாம்புகள் எல்லாம் என் மேல ஏவரான்னு கேட்க, அதுக்கு அந்த பாம்பாட்டி பதில் சொன்னானா, நீங்க தான் சொல்றீங்க இல்லையா பகவானோட நாமத்தை சொல்றது மூலமா பாவங்கள்லாம் நம்ம பண்ண பாவங்கள்லாமே போயிடும்னு, இந்த பாம்புகள் கிட்ட இருந்து உங்களால முடிஞ்ச காப்பாத்திக்கோங்க அப்படின்னார். உடனே பெரியாழ்வார் கண்ண மூடிண்டார், உட்கார்ந்துட்டார். நாராயண 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 நாமத்தை சொல்றார். அந்த பாம்புகளுக்கெல்லாம் மனம் திருந்தி அந்த பாம்புகள் அந்த பாம்பாட்டியை கடிக்க வருது.
பாம்பாட்டி நிறுத்து நிறுத்துன்னு கத்தரா. பெரியாழ்வார் பாட்டு நாராயண நாமத்தை சொல்றார். அந்த விஷமுடைய பாம்பு பாம்பாட்டிய கடிக்கிறது. கடிச்சு அவன் உடம்புல விஷம் ஏறிட்டும். அவன் சாகர சமயத்துல பெரியாழ்வார் நாராயணான்னு சொன்னார் இல்லையா, அந்த நாமத்தை கேட்டுட்டே காலகதி அடைஞ்சதுனால மோட்சத்தையே பெற்றான் அப்படின்னு பெரியவாள்லாம் சொல்லுவான். இதே மாதிரிதான் காசி விஸ்வநாதர் காசியில காலகதி அடைகிற ஒரு ஜீவராசியினோட காதலியும் தாரக மந்திரத்தை சொல்ற. பொதுவா சொல்லுவா, திருவாரூர்ல பிறந்தா முக்தி, திருவண்ணாமலைய நினைச்சிருந்தா முக்தி, காசியில காலகதி அடைஞ்சா முக்தி அப்படின்னு. இது ஏன் அப்படின்னா தாரக மந்திரத்தை சிவபெருமான் சொல்ற. மகாதேவி சதத முக்த திவ்ய ராமநாம் காசி பரத முக்த கரத ஏக் ராம நாம். ராம ராம ராம் சீதா ராம ராம ராம். ராம ராம ராம் சீதா ராம ராம ராம் அப்படின்னு தாரக மந்திரத்தை சொல்றதுனால காசியில இறக்குற எல்லா ஜீவன்களும் காலகதி அடையிறது. இதேதான் ஆதிசங்கரர் தன்னோட ராமபுஜங்கத்துல சொல்றார். யதாவர்ண யத்கர்ண மூலேந்து காலே சிவோ ராம ராமேதி ராமேதி காஷ்யம் ததேகம் பரம் தாரக பிரம்ம ரூபம் பஜேஹம் 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 அப்படின்னு. போதேந்திராள் தன்னோட நாம சித்தாந்தத்துல பகவானோட நாமத்தோட பெருமையை சொல்றார். நாம நாமஸ்ய நாமம் தம் நாமம் சுத்வாய தர்ஷயம் நாமஸ்ய ராவநாமஸ்ய நாமம் நாமித்வமேவச்ச. பகவானோட நாமத்தை சொல்றது மூலமா அந்த நாமத்தின் நாயகனையே நம்ம சென்று அடைஞ்சிட முடியும் அப்படின்னு போதேந்திராள் நாமத்தோட பெருமையை சொல்றார். அது பொதுவா சொல்லுவா, அந்த காலத்துல கிருதயுக, அதாவது கிருதயுகத்துல எல்லாம் தபம் யோகம் இதெல்லாம் பண்ணி பகவான் அடைஞ்சா. திரேதா யுகத்துல யாக யஜ்ஞாதிகள் பண்ணி பகவான் அடைஞ்சா. துவாபர யுகத்துல அர்ச்சனை பூஜை முதலியவற்றை எல்லாம் பண்ணி பகவான் அடைஞ்சா. ஆனா கலியுகத்துல பகவான் அடையறதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டா அதுக்கு தேசிகர் பதில் சொல்றார். யஸ்ய நாஸ்தி ஸ்வயம் பிரக்ஞா தியான யோக சமோரிபுஹு தியான தர்க்கபல தியாகம் நாம சங்கீர்த்தனம் யயுஹு. நாம சங்கீர்த்தனம் பண்றதுனால அவ எப்பேற்பட்ட அந்த யோகத்தெல்லாம் பண்ணி எப்பேற்பட்ட பலனை அடைஞ்சாலும் பகவானோட நாமத்தை சொல்றது மூலமாவே நம்ம அப்பேற்பட்ட பலன்கள் எல்லாம் அடைஞ்சிடலாம் அப்படின்னு தேசிகர் சொல்றார். ஒரு சமயம் சமர்த்த ராமதாசர் ஏகாந்தமா உட்கார்ந்து இருக்கார். அப்போ ஆகாசத்துல நிறைய பறவைகள்லாம் பறக்குது. ஒரு பறவையை பாக்குறார், ஒரு கல் எடுக்கிறார், அந்த பறவையை அடிக்கிறார், அந்த பறவை அடிபட்டு கீழே விழுது. ஒரு பறவையா எடுத்து எடுத்து தன்னோட சாக்கு பையில போட்டுக்கிறார். அப்போ அங்க சில பண்டிதர்கள்லாம் வந்தாலும் இந்த பண்டிதர்கள்லாம் வந்து, ஐயோ உங்களை எப்பேற்பட்ட மகான்னு சொல்லிட்டு இருக்கா, நீங்க இவ்வளவு பாப காரியத்தெல்லாம் பண்றேனே, உங்களுக்கு பிராயஷ்சித்தம் பண்ணி வைக்கிற இருக்கும் அப்படின்னு சொல்லி பிராயஷ்சித்தம் எல்லாம் பண்ணி வைக்கிறா. உடனே பிராயஷ்சித்தம் முடிஞ்ச உடனே சமர்த்த ராமதாசர் அவளை பார்த்து கேட்கிறாரு, பிராயஷ்சித்தம் பண்ணிட்டேடா? பண்ணிட்டோம். அப்புறம் ஏன் இந்த பறவைக்கெல்லாம் உயிர் வந்து பறக்கல? அது எப்படி? பிராயஷ்சித்தம் பண்ணா பாவம் தான் பறந்தோடி போகும், பறவைகள்லாம் எப்படி உயிர் வந்து பறக்கும்? நான் பிராயஷ்சித்தம் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்டார் சமர்த்தர். ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம, ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம, ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம, ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம அப்படின்னு நாமத்தை சொன்ன உடனே ஒரு பறவைக்கா உயிர் வந்து அந்த சாக்கு பையில இருந்து பறந்துதான். இப்படி எல்லா மகான்களும் நமக்கு நாமத்தோட பெருமையை சொல்லியிருக்கா. அத பாகவதத்தை நம்ம ஒரு பக்த விஜயம்னு எடுத்துக்கலாம், ஒரு ஸ்தோத்திர மஞ்சரின்னு எடுத்துக்கலாம். பாகவதத்துல ஒரு பக்தர்களுக்கு ஒரு சாம்பிளை காட்டிண்டே வர பாகவதத்துல ஒரு பக்தர்களுக்கும் ஒரு சாம்பிளை காட்டிண்டே வர பிரம்மம். வெறுமன கதாசிரவணத்து மூலமாவே பகவானோட திருவடிகளை அடைஞ்சவர் அப்படின்னு பரீட்சித்தோட சரித்திரத்தை காட்டுறார். சாது சங்கத்தினால தெருவை கூட்டி பெருக்கி பணம் சம்பாதிக்க கூடிய ஒரு ஸ்திரீயோட புத்திரர் எப்பேற்பட்ட விஷ்ணு பக்தரானார்னு நாரதரோட சரித்திரத்தை சொல்றார். யோகம் தம் மூலமா பகவான் அடைஞ்சவர்னு துவஸ்வாமியோட சரித்திரத்தை சொல்றார். சுத்த பிரேமையினால பகவான் அடைஞ்சவர்னு பிரகலாத சுவாமியோட சரித்திரத்தை சொல்றார். இப்படி ஒருத்தரோட சரித்திரத்தையா சொல்லிட்டு வரவர் நாமத்தோட சக்தி என்னன்னே தெரியாம பகவானோட நாமத்தை சொன்னவர்.
எப்பேற்பட்ட பரகதியை அடைஞ்சார் அப்படின்னு அஜாமிளனோட சரித்திரத்தை கொண்டு வந்து பாகவதத்தோட மத்திய பாகத்துல வைக்கிறார். இந்த அஜாமிள சரித்திரத்தை தான் பொதுவா பெரியவாழ்லாம் பாகவத ஹிருதயம் அப்படின்னு சொல்லுவார். அப்பேற்பட்ட இந்த அஜாமிள சரித்திரத்தை சுகபிரம்மம் பரீட்சித்துக்கு சொல்றார். அஜாமிளோ நாம மஹீசுரத் புரா சரண் விபோ தர்மபதான் கிருஹாஸ்ரமி குரோர்கிரா கானனமேத்ய திருஷ்டவான் சுதுஷ்டசீலாம் குலடாம் மதாமுலாம் அப்படின்னு நாராயண பட்டத்திரிகள் தன்னோட நாராயணியத்துல சொல்றார். அஜாமிளன் அப்படின்னு ஒரு சத்பிராமணன். அந்த சத்பிராமணன் வேதத்தெல்லாம் கற்று தேர்ந்தவன், சாஸ்திரத்தெல்லாம் கற்று தேர்ந்தவன், கிரகஸ்தன், வயசான அப்பா அம்மா. அந்த அப்பா அம்மாவை ஆத்துல வச்சு பார்த்துட்டு இருக்கிறான். இப்படி இந்த அஜாமிளனுக்கு காரியமே தினமும் என்ன வேலை பண்ணுவான், என்ன ஜாப் அப்படின்னா வீடு வீடா போய் யார் யாருக்கெல்லாம் அக்னி காரியம் பண்ணி வைக்கணுமோ அந்த அக்னி காரியத்தை பண்ணி வைப்பாரா அஜாமிளன். அது மாதிரி அக்னி காரியம் பண்றதுக்கு சமித்தெல்லாம் காட்டுல இருந்து எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் கானகத்துக்கு போறார். கானகத்துக்கு போகும் பொழுது அங்க மழை பெய்யறது. மழைக்காக ஒரு பாழடைஞ்ச மாளிகையில ஒதுங்குறார். அந்த இடத்துல ஒரு வேஷ்யஸ்திரீ இருக்கா. அவ ரொம்ப உல்லாசமா சந்தோஷமா இருக்கா. இந்த வேஷ்யஸ்திரீய பார்த்த உடனே அஜாமிளனோட மனசு கலக்க ஆரம்பிக்கிறது. ஆஹா, இவாள்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கா. நம்ம தினமும் காத்தால பிராத ஸ்நானத்துல இருந்து ஆரம்பிச்சு தோலோத்சவம் வரைக்கும் மாங்கு 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 மாங்குன்னு வாழ்க்கிறோம். ஆனா நம்ம வாழ்க்கையில சந்தோஷங்கிறதே கிடையாது, வரமாட்டேங்கிறதே. அதனால நம்மளும் இவாள மாதிரியே இருந்துடலாமா அப்படின்னு ஒரு மனசு சொல்றது. இன்னொரு மனசு சொல்றது, என்னப்பா உனக்குலாம் போய் இப்படி எல்லாம் தோன்றது, நீ எப்பேற்பட்ட சத் பிராமணன், எவ்வளவு நல்ல குடும்பத்துல பிறந்தவன், உங்க அப்பா எப்பேற்பட்டவர், அம்மா எப்பேற்பட்டவர் அப்படின்னு இவ்வளவு பெரிய குடும்பத்துல இருக்க உனக்கு இந்த மாதிரி எல்லாம் கெட்ட எண்ணம் வரலாமா அப்படின்னு இன்னொரு மனசு சொல்றது. ஒரு மனுஷனுக்குள்ளேயே ரெண்டு எண்ணம் இல்ல, எந்த எண்ணம் ஜெயிக்கும், நல்ல எண்ணமா கெட்ட எண்ணமான்னு கேட்டா எந்த எண்ணத்துக்கு வாசனை அதிகமா இருக்கோ அந்த எண்ணம் ஜெயிக்கும்னு தெரிய வாழ்வா சொல்லுவான். இப்போ இவன் ஒரு நல்ல சங்கத்துல இல்லையே, அதனாலதான் பத்ருஹரி சொல்றார், சந்தனம் சீதலம் லோகே சந்தனாதபி சந்திரமாக சந்திர சந்தனையோர் மத்தியே ஸ்ரீதலா சாது சங்கதிஹி. சாது சங்கம் அவசியம். சாது சங்கத்துல இருந்தாதான் நல்ல எண்ணம் ஜெயிச்சிருக்கும். இவன் சாது சங்கத்துல இல்லை, இந்த வேஷ்யஸ்திரீ பக்கத்துல நிற்கிறான் அப்படிங்கிறதுனால இவனோட கெட்ட எண்ணம் ஜெயிச்சுடுதான். அந்த வேஷ்யஸ்திரீய கூட்டிட்டான், வீட்டிற்கு வந்தான். தன்னோட வயசான அப்பா அம்மாவை வீட்டுல இருக்க விடாத மாதிரி பண்ணிட்டான். மனைவியை அடிச்சு வீட்டை விட்டு துரத்துட்டான். இவன் இவ்வளவு கெட்ட காரியத்தை பண்றான்னு தெரிஞ்ச உடனே இவன் வாழற ஊருக்கு காண்ய குஞ்சம்னு பேர். இந்த காண்ய குச்சத்துல இருக்கக்கூடிய மக்கள்லாம் இவன் இவ்வளவு கெட்ட காரியத்தை பண்றான் அப்படின்னு சொல்லி இவனை ஊரை விட்டே விலைக்கு வச்சுட்டா. இவனுக்கோ இந்த வேஷ்யஸ்திரீ மூலமா குழந்தைகள் பிறக்க ஆரம்பிக்கிறா. குடும்பம் பெருசா இருக்கு. குடும்பம் பெருசாகணும்னா பண வசதி வேணும். பண வசதிக்கு இவனோட காரியமே அக்னி காரியம் பண்றது. இவனை யாரும் அக்னி காரியத்துக்கு கூப்பிடுறது இல்லை, ஊரை விட்டு விலைக்கு வச்சுட்டாங்கிறதுனால. அதனால கெட்ட காரியத்தை பண்ண ஆரம்பிச்சான் அஜாமிளன் திருட ஆரம்பிச்சான், பொய் சொல்ல ஆரம்பிச்சான், பொய் சாட்சி சொல்ல ஆரம்பிச்சான், பிறர்களோட சொத்தை அடிச்சு புடுங்க ஆரம்பிச்சான். இப்படி கெட்ட காரியத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அஜாமிளன். இப்படி அஜாமிளனுக்கு 9 குழந்தைகள் பிறந்துச்சு. 10வது குழந்தை அந்த வேஷ்யஸ்திரீயோட கர்ப்பத்துல இருக்கு. அப்படி இருக்கிற சமயத்துல ஒரு நாள் அங்க அந்த பக்கமா ஒரு சாது வரார். சாது ரொம்ப தீர்த்த தாகத்தோட வரார். வந்து அஜாமிளனோட ஆத்துல, பா கொஞ்சம் தீர்த்த குடிப்பியா அப்படின்னு கேட்கிறார். உடனே அவன் தீர்த்தத்தை கொடுத்தான். குடிச்ச உடனேயே அவருக்கு அப்படியே ஏதோ மனசு கலங்க ஆரம்பிக்கிறது. ஒரு பாபி கைனால, ஒரு கெட்ட காரியம் பண்றவன் கைனால தீர்த்தத்தை வாங்கி குடிச்சுட்டோம் அப்படின்னு தெரியாது. கெட்ட காரியம் பண்றவன் கையால தீர்த்தத்தை வாங்கி குடிச்சாலும் அவனுக்கு ஒரு கிருப பண்ணணும்னு நினைச்சார் அந்த சாது. அதுதான் பகவானோட கிருபங்கிறது. பகவான் ஒருத்தருக்கு அனுகிரகம் பண்ணணும்னு நினைச்சுட்டாருன்னா எந்த வகையில வேணாலும் அவர்தான் வரணும்னு அவசியம் இல்லை. ஒரு சாது அனுப்பலாம். இந்த இடத்துல சாது மூலமா அவனுக்கு கருணை பண்றார், கிருப பண்றார் பகவான். சாது சொல்றார், பா எனக்கு ஒரே ஒரு உதவி பண்ண முடியும். என்ன உதவி? அதாவது எனக்கு ஒரு சின்ன விஷயம், ஒன்றும் இல்லை, உனக்கு 10வது குழந்தை பிறக்கிறது இல்லையா, இந்த 10வது குழந்தைக்கு நாராயணன் பேர் வைய.
அப்படின்னு சொல்றாரு. உடனே அவன் அதான் ஞாபகம் தான் பேர் வைக்கிறேன் அப்படின்னா அந்த வேஷ்யஸ்திரீ வந்தா. வேஷ்யஸ்திரீயை பார்த்தாரு. அம்மா நீயாவது நாராயணன் பேர் வை. அவளும் சொன்னா அதெல்லாம் ஞாபகம் தான் பேர் வச்சுக்கலாம். உடனே இல்ல நிச்சயமா ஞாபகம் இருக்கும், நீங்க தினத்துக்கு ஒரு தடவை நாராயணன் நாராயணன் நாராயண நாமத்தை சொன்னேன்னா நிச்சயமா ஞாபகம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாது குழம்பி போயிட்டார். அன்னில இருந்து தினமும் அஜாமிளர் அந்த வேஷ்யஸ்திரியை பார்க்கணும். ஆமா அவர் எதுவும் பேர் வைக்க சொன்னாரே, என்னது நாராயணன் பேர் வைக்க சொன்னார் அப்படின்னு தினமும் பேசிப்பாளாம். 10வது குழந்தை பிறந்தது. 10வது குழந்தைக்கு நாராயணன் அப்படிங்கிற திருநாமத்தை வச்சான். இந்த இடத்துல பெரியாழ்வார் முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றார், தன்னோட பாசுரம் மூலமா சொல்றார். நம்பி பிம்பி என்று நாட்டு மானிட பேரிட்டால் நம்பியும் பிம்பியும் 4 நாளில் மழுங்கிப்போம் செம்பெரும் தாமரை கண்ணன் பேரிட்டு அழைத்தக்கால் நம்பிகாள் நாரணன் தம் மண்ணை நரகம் புக்காள். அதாவது சாதாரணமான திருநாமங்கள் வச்சா அது பிரயோஜனப்படாது. பகவானோட திருநாமம் கிருஷ்ணன், வாசுதேவன், கோபாலன், ஹரி முதலிய பகவானோட நாமத்தை வச்சோன்னா அது தினமும் தினமும் அவ அம்மா எத்தனை தடவை அந்த குழந்தையோட பேரை கூப்பிடுவா. குழந்தையோட பேரை கூப்பிடுற வியாஜத்துல பகவானோட நாமத்தை சொல்லிடுவா இல்லையா, அதனால அத்தனை தடவை நாமத்தை சொன்னதுனால அவ அம்மா நரகத்துக்கு போமாட்டா அப்படின்னு பெரியாழ்வார் சொல்ற. அது மாதிரி இந்த கடை குட்டி இவன் தான் கடைசி புள்ள இந்த நாராயணன். அதனால தினமும் 100க்கு 300 தடவை நாராயணன் எங்க, நாராயணன் சாப்பிட்டானா, நாராயணன் தூங்கினானா, நாராயணன் என்ன பண்ணிட்டு இருக்கான், நாராயணன் என்ன பண்றான், நாராயணன் 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 நாமத்தோட சக்தி என்னன்னே தெரியாத அஜாமிளன் நாராயண நாமத்தை தினமும் சொல்றான். இப்படி அஜாமிளனுக்கு 88 வயசாயிடுச்சு. சாகர காலம். சாகர காலம்னு ஒண்ணு இந்த வேஷ்யஸ்திரீலாம் அவனை கட்டுக்கல. ஒரு இருட்டான அறையில இருக்க அஜாமிளன் படுத்துட்டு இருக்கான். அப்படி படுத்துட்டு இருக்கும் போது அவனுக்கு ஒரு காட்சி தெரியுது. சமிருத்யுகாலே யமராஜ கிங்கரான் பயங்கரான் ஸ்திரீன் அவிலக்ஷயன் பியா புராமனாத்வத் ஸ்மிருதி வாசனாபலாத் ஜுஹாவ நாராயண நாமகம் சுதம். அப்படி படுத்துட்டு இருக்கும் போது திடீர்னு 3 யமகிங்கரர்கள் கோரமா கையில பாசக்கயிறை வச்சுட்டு வரா. அவனுக்கு முன்னாடி தோன்றா. அதே அவனுக்கு தெரியாது இதுதான் யமகிங்கரர்கள். அப்படிலாம் யமகிங்கரர்கள் தெரிவாளான்னா ஸ்மிருதி வாசனாவலா, அவன் இந்த ஜென்மத்திலேயே முன்னாடி நல்ல காரியத்தை பண்ணதுனால தெரியுதா. இத பாக்குறான். பார்த்த உடனே சாக போறோம் தெரிஞ்சிருக்கு. சாகத்துக்கு முன்னாடி ஒரு தடவை கடைக்குட்டி நாராயணன் குழந்தைய பார்த்துட்டா தேவனையேன்னு தன்னோட குழந்தைய நினைச்சுண்டு, நாராயணன் குழந்தைய நினைச்சுண்டு, உடம்புல சக்தி இல்லை, கண்ணால பார்க்க முடியல, காதால சரியா கேட்க முடியல, வாயால சரியா தெளிவா பேச முடியல, அப்படி உடம்புல சக்தியே இல்லை. ஆனாலும் அஜாமிளன் உடம்புல இருந்த சக்தி அத்தனையையும் திரட்டி நாராயணா அப்படின்னு கூப்பிடுறான். அந்த குரல் எல்லா திக்குலையும் எதிரொலிக்கிறது. 4 தெரு தாண்டி அந்த நாராயணன் குழந்தை விளையாடிட்டு இருக்கான். அந்த குழந்தை அந்த நண்பர்களா சொல்றாங்க, அப்பா கூப்பிடுறாடா, அப்பா கூப்பிடுறாடா. அப்ப தினமும் 100க்கு 300 தடவை நாராயணா நாராயணா நாராயணான்னு கூப்பிட்டு இருப்பான். நம்ம வாடா விளையாடலாம் அப்படின்னு அந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லிட்டானா. அந்த குழந்தை நாராயணன் கூட கட்டுக்கல. ஆனா ஸ்ரீபதியான பகவானுக்கு இந்த குரல் கேட்டுது. உடனே ஸ்ரீபதியான பகவான், ஆஹா என்னோட திருநாமத்தை ஒருத்தன் கடைசி காலத்துல உச்சரிச்சுட்டா நான் காப்பாத்தாம எப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்லி பகவான் தன்னோட விஷ்ணு பாஷ்பதாள அச்சு வைக்கிறார். அந்த விஷ்ணு பாஷ்பதாள் 4 பேர் திடீர்னு இந்த இருட்டான அறையில தோன்றினா. அங்க அந்த யமகிங்கரர்களும் இவனும் தான் இருக்கா. இருட்டான அறை. அங்க தோன்றின உடனே இந்த அறையே பிரகாசமாயிட்டான். அப்பதான் யமகிங்கரர்கள் பாசக்கயிறு அவன் மேல அஜாமிளன் மேல போட்டிருக்கா. அந்த பாசக்கயிறு கழண்டு விழுந்துச்சு. உடனே யமதர்மராஜனோட பாசக்கயிறையே கழட்டத்துக்கு ஒரு ஆளா அப்படின்னு கோபத்தோட திரும்பி பாக்குறா அந்த யமகிங்கரர்கள். அப்ப பார்த்தா இவ்வளோ அழகா இருக்கேடே. ஏன்னா பகவான் மகாவிஷ்ணு தன்னோட சுயம் ரூபத்தையே தன்னோட பார்ஷ்வதாளுக்கு கொடுத்துருவான். இவ்வளோ அழகா இருக்கேளே, இவ்வளோ சுந்தரங்களா இருக்கேளே, நீங்க யாரு? நீங்க தேவர்களா, உபதேவர்களா? எதுக்காக இந்த அஜாமிளனை காப்பாத்தினேன் அப்படின்னு கேட்கிறான். நேற்று விஷ்ணு பார்ஷ்வதாள் கேட்டா, நீங்கெல்லாம் யாரு? நாங்கெல்லாம் யமகிங்கரர்கள். நீங்க இங்க என்ன பண்றேன்?
இந்த அஜாமிலனை நரகத்துக்கு கூட்டிட்டு போறோம். ஏன் அஜாமிலனை நரகத்துக்கு கூட்டிட்டு போறேன் விஷ்ணு பார்ஷதால் கேட்கிறா. அவன் இத்தனை பாவம் பண்ணிருக்கான் சுவாமி, அதனால கூட்டிட்டு போறான். பாவம்னா என்ன கேட்டா விஷ்ணு பார்ஷதால். அதுக்கு யமகிங்கரர்கள் சொன்னா, இவ கொடுக்குற பதில இருந்து என்ன தெரியறதுன்னா, சுகபிரம்மம் சொல்றார், இவ வெறும்னு யம தர்மராஜா சொல்றத அப்படியே கேட்டுட்டு போறவா இல்ல. யமகிங்கரர்கள்ல நம்ம ரொம்ப கீழ்த்தனமா நினைச்சுட கூடாது அப்படின்னு சுகபிரம்மம் இந்த இடத்துல சொல்றார். என்னன்னா பாவம்னா என்னன்னு விஷ்ணு பார்ஷதால் கேட்ட உடனே யமகிங்கரர்கள் சொல்றா, பாவம்னா சாஸ்திரம் இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சில விதிமுறைகளை சொல்லியிருக்கு. ஆனா இவன் அந்த விதிமுறைகளை மீறவன் பாவி. விதிமுறைகளை மீறது பாவம். வேதம் என்ன சொல்றது? மாத்ருதேவோபவ, அம்மாவை தெய்வமா வணங்கு. இவர் அம்மாவை வீட்லயே வச்சுக்கல. பித்ருதேவோபவ, அப்பாவை தெய்வமா வணங்கு. அப்பாவையும் வீட்டுல வச்சுக்கல. அதிதி தேவோபவ, அதிதிய தெய்வமா வணங்கு. அதிதியே வீட்டுக்கு வராத அளவுக்கு அத்தனை விதமான பாவத்தையும் பண்ணி வச்சிருக்கான். திருடாதேன்னு வேதம் சொல்லிருக்கு, திருடி இருக்கான். பொய் சொல்லாதேன்னு வேதம் சொல்லியிருக்கு, பொய் சொல்லியிருக்கான். இத்தனை பாவத்தை பண்ணவனா நாங்க ஏன் நரகத்துக்கு கூட்டிட்டு போக கூடாது அப்படின்னு யமகிங்கரர்கள் கேட்க, அதுக்கு விஷ்ணு பார்ஷதால் பதில் சொன்னாரா, நீங்க சொன்னதெல்லாம் வாஸ்தவம் தான். ஆனா இவன் சாகர காலத்துல நாராயணாங்கிற திருநாமத்தை உச்சரிச்சுட்டான், அதனால இவனை கூட்டிட்டு போக கூடாது. யமகிங்கரர்கள் சொன்னா, இவன் சிவபதியெல்லாம் நினைச்சுட்டு சொல்லல, புள்ளைய நினைச்சுட்டு சொன்னா, அதுக்கு எதுக்கு கூட்டிட்டு போக கூடாது? அதுக்கு விஷ்ணு பார்ஷதால் சொல்றான், திருநாம புத்தியாபி முகுந்த கீர்த்தனம் தஹத்ய கௌகான் மஹிமாஸ்ய தாத்ருஷஹ யதாக்னிரேதாம்சி யதௌஷதம் கதான் இதி பிரமோத்வத் புருஷாவபாஷிரே. இந்த கட்டையை எடுத்து நெருப்புல போட்டா பொசுங்கும் அப்படின்னு தெரிஞ்சு போட்டாலும் பொசுங்கும், தெரியாம போட்டாலும் பொசுங்கும். மாத்திரை இந்த மாத்திரை இந்தந்த வியாதிகளை குணம் பண்ணும்னு தெரிஞ்சு போட்டாலும் வியாதியை குணம் பண்ணும், தெரியாத போட்டாலும் வியாதியை குணம் பண்ணும். அதே மாதிரி இந்த நாமத்தோட சக்தியை தெரிஞ்சு சொன்னாலும் அது வேலை செய்யும், தெரியாம சொன்னாலும் அது வேலை செய்யும். பிரகலாதர் சொல்றார், ஹரிர்ஹரதி பாபானி துஷ்ட சித்தைரபிஸ்மிருதா அனிச்சயாதி சந்துஷ்டோ தஹத்யேவஹி பாவகஹ சகங்கா சகயா சேதுஹு சகாஷி சச்ச புஷ்கரம் ஜிஹ்வாக்ரே வர்த்ததே யஸ்ய ஹரிர் இத்யக்ஷரத்வயம். ஹரிங்கிற நாமம் தெரிஞ்சு சொன்னாலோ, கிண்டலா சொன்னாலோ, விளையாட்டா சொன்னாலோ, வெறுப்பா சொன்னாலோ, எப்படி சொன்னாலும் அது நமக்கு பலன் அழிச்சுதான் தீரும். கங்கா சேது காஷி இங்கெல்லாம் போயும் கழியாத பாவம் ஹரின்னு 2 அக்ஷரத்தை சொல்லிட்டாலே கழிஞ்சிடும் அப்படின்னு சொல்றா. இதையேதான் தன்னோட பாசுரத்துல பெரியாழ்வார் பாடுறார், பாசுரத்துல நம்மாழ்வார் பாடுறார். நமனும் உட்கும் நரகமும் நைந்திடும் நமன் தூதரும் நாசமடைந்திடும் சிவனும் பிரமனும் ஏத்தும் திருவரங்க அவனது நாமம் அச்சுதா என்னுவதே அப்படின்னு சொல்றார். அப்பேற்பட்ட நாமத்தை இவன் உச்சரிச்சுட்டான், அதனால இவனுக்கு நரகம் கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே விஷ்ணு பார்ஷதாலும் மறைஞ்சுட்டா, யமகிங்கராலும் மறைஞ்சுட்டா. இத்தனையும் கேட்டுட்டு இருந்தான் அஜாமுடன். அஜாமுடனுக்கு எப்படி இருந்ததுன்னா, இவ்வளோ ஒரு கருணை சாகரன் கிருபா சிந்துவான பகவானோட நாமத்தை உச்சரிச்சுட்டுனா நான் வாழ்ந்திருக்கணும், இவ்வளோ கீழ்த்தரமான வாழ்க்கைய வாழ்ந்துட்டேன். ஆனா அவ்வளோ வாழ்க்கைய வாழ்ந்தாலும் அவர் தன்னோட கிருபை கடல்ல என்ன சேர்த்துருக்கார். இப்பேற்பட்ட பகவானோட விஷ்ணு பார்ஷதால் அமிச்சா அப்படியே வைகுண்டத்துக்கு போனேன்னு ஆயிடக்கூடாது. என்ன அப்புறமா மகாவிஷ்ணுவோட கருணையை திருடினதா ஆயிடும், அது ஒரு பாவம். அதை நான் நிச்சயமா பண்ண மாட்டேன். நான் வைகுண்டத்துக்கு போறதுக்கான வழியை சம்பாதிச்சுக்கிறேன் அப்படின்னு நினைச்சானா அஜாமிலன் நேர சர்வத்தையும் தியாகம் பண்ணி ஹரித்வார கஷேத்திரத்துக்கு போய் நாராயண 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 நாராயணா அப்படின்னு பகவானோட நாமம் அகண்ட நாம சங்கீர்த்தனம் பகலா பண்ணி இவ்வளோ ஒரு வாழ்க்கை கீர்த்தனமான வாழ்க்கைய வாழ்ந்துட்டேனே அப்படின்னு கதறி பகவானோட விஷ்ணு ரதம் அஜாமிலனை கூட்டிட்டு வரணுங்கிறதுக்காக வளருது.
அந்த விஷ்ணு ரதத்துல ஏறும்பொழுது யமதர்மராஜா வந்து தலையை காட்டுவார். மாறி அஜாமிழனுக்கும் காட்டுறார். அந்த தலையில காலை வச்சு அப்படி அந்த விஷ்ணு ரதத்துல ஏறி அஜாமிழனும் பகவானோட திருவடிகள் அடைஞ்சான் அப்படின்னு அஜாமிழனோட திவ்ய சரித்திரம். இப்பேற்பட்ட இந்த திவ்ய சரித்திரம் அஜாமிழனோடது. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, பகவானோட நாமத்தை தெரியாத சொன்னா கூட இவ்வளவு பெரிய பலன் உண்டு. வியாசர் சொல்றார், ஆலோக்கிய சர்வ சாஸ்திராணி விசாரியேத புனః புனः இதமேதம் சுனிஷ்பண்ணம் தியேயோ நாராயண சதா. எனக்கு தெரிஞ்ச அத்தனை சாஸ்திரத்தையும் அலசி பார்த்துட்டேன், ஆராய்ந்து பார்த்துட்டேன். அதுலெல்லாம் பகவன் நாமாவை சொல்றதை தவிர வேற கதி, வேற நல்ல கதி அடையறதுக்கு வேற வழி எனக்கு தெரியல அப்படின்னு சாட்சாத் வியாசரே சொல்றார். ஒரு சமயம் மகாபரிவாளை பார்க்கறதுக்காக ஒரு பக்தர் வந்தார். பக்தர் வந்து பெரிவா எப்போலாம் நான் நாமத்தை சொல்லணும்னு கேட்கிறார். அதுக்கு பெரிவா பதில் சொல்றா, நீ மூச்சை உள்ள இழுக்கும் பொழுதும் மூச்சை வெளியில விடும் பொழுதும் நாமத்தை சொல்லு. அதாவது நம்ம மூச்சுல கூட பகவன் நாமா கலந்துருக்கணும்னு பெரியவா சொல்றா. அப்பேற்பட்ட இந்த பகவன் நாமாவை சொல்லி நம்மளும் பகவானோட அனுகிரகத்துக்கு பகவானோட கிருபைக்கு பாத்திரமாகணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். सिद्धिविनायक मूर्ति की जय, सद्गुरुनाथ महाराज की जय।